தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் பாஜக விடுத்த அழைப்பை தொடர்ந்து அண்ணாமலை அவசரமாக ஹெலிகாப்டர்ல சென்னையில் விருந்திருக்கார். இந்நிலையில் தான் அவர் தேர்தலில் போட்டியிட உள்ளாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருக்காங்க. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டும் இருக்கின்றது. பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பிருக்கக்கூடிய தொகுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கவில்லை. பாஜக வெல்ல கடினமாக இருக்கும் தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு தள்ளிவிட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. குறிப்பாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவை மாவட்டம் சிங்காநல்லூர், சூலூர் தொகுதிகளை குறிவைத்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதனை ஒதுக்கவில்லை. இதேபோல் பாஜக பலமாக இருப்பதாக நினைக்கும் சென்னை, கோவையில் தலா ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டும் இருக்கின்றன. இதனால பாஜக தொண்டர்கள் அப்செட் ஆகியும் இருக்காங்க. இது பற்றி பாஜக மேலிட தலைவர்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை. அதே வேளையில் பாஜக தொண்டர்கள் தங்களின் அதிருப்தியை வலைதளங்களில் வெளிக்காட்டியும் வருகின்றனர். மேலும் அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் அண்ணாமலை கடும் அதிருப்தியில் உள்ளதாக, இதனால் அவர் தேர்தலில் போட்டியிட மறுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இது பாஜக அதிமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியும் இருக்கிறது. தற்போது அதிமுக சார்பில் 167 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இருப்பினும் அண்ணாமலை உள்பட சில முக்கிய தலைவர்களை களமிறக்கும் வகையில் 5 தொகுதிகளை மாற்றி தரும்படி பாஜக சார்பில் அதிமுகவிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றது. இந்நிலையில் தான் சென்னை கமலாயத்தில் பாஜகவின் மையக்குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்கார். இந்த கூட்டத்தில் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தேர்வு நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்ற அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் இருக்கின்றது. இதனால் அவசரமாக அண்ணாமலை சென்னைக்கு புறப்பட்டிருக்கார். அண்ணாமலை தற்போது புதுச்சேரி சட்டசபை தேர்தலையொட்டி அங்கு பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் தான் பாஜக மேலிட உத்தரவை தொடர்ந்து அண்ணாமலை புதுச்சேரியில் இருந்து ஹெலிகாப்டரில் அவர் சென்னைக்கு விரைந்திருக்கார். இந்த பாஜக மையக்குழு கூட்டத்தில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளனர். ஒரு தொகுதிக்கு 3 வேட்பாளர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இது பற்றி இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. மேலும் இந்த மையக்குழு கூட்டத்தில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்ட பிறகு அது பாஜக தலைமைக்கு அனுப்பி வைக்கப்படும். அங்கிருந்து தொகுதி வாரியாக போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியாகும். தற்போது அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை என்று கூறியிருந்தாலும் கூட அவரை களமிறக்க பாஜக தலைவர்கள் விரும்புவதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த கூட்டத்தில் அண்ணாமலையிடம் அது பற்றியும் விவாதிக்கப்படவுள்ளது. இதனால் இன்று சென்னையில் நடக்கும் பாஜக மையக்குழு கூட்டம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான பிரச்சார பணியில் அனைத்து கட்சியினரும் இறங்கியிருக்காங்க. நேற்று மார்ச் 30 முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. மனு தாக்கல் செய்ய 6ஆம் தேதியே கடைசி நாள். இந்த சூழலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், தவேக தலைவர் விஜய், ந.த.க ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் முதல் நாளான நேற்றே தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதாக கூறியிருக்கார். அனைத்து கட்சிகளும் தங்களது வேட்பாளர்கள் யார் என்று அறிவித்து வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்கிய நிலையில் பாஜக இன்னும் தங்களின் வேட்பாளர்கள் பட்டியலையே வெளியிடவில்லை. இந்த நிலையில் இப்பட்டியல் இன்று மார்ச் 31 வெளியாக இருப்பதாகவும் அதனை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிடுகிறார் என்றும் தகவல் வெளியாகியிருந்தன. என்டிஏ கூட்டணியில் இருக்கும் பாஜகவிற்கு தளி, மயிலாப்பூர், ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், அறந்தாங்கி, ராசிபுரம், அவிநாசி, உதகை, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, மொடகுறிச்சி, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், விளவங்கோடு, நாகர்கோவில், பத்மநாபபுரம், மானாமதுரை, குளச்சல் ஆகிய 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்த ஆலோசனை பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர்
PL சந்தோஷ் தலைமையில் சென்னை கமலாலயத்தில் நடைபெற்றது. 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டும் இருக்கின்றனர். இந்த நிலையில்தான் பாஜக வேட்பாளர் பட்டியல் இன்று மார்ச் 31 வெளியாகிறது. இதனை வெளியிட மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். அவர் தலைமையில் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக நடைபெற இருக்கிறதாகவும் இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறதாகவும் தெரிகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்னர் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் பியூஷ் கோயல் வெளியிடுகிறார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என தெரிகிறது. அவர் கவுண்டம்பாளையம் அல்லது சிங்காநல்லூர் தொகுதி தனக்கு ஒதுக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருந்தார். ஆனால் பாஜக அதிமுகவிடம் இத்தொகுதிகளை பேசி பெறவில்லை. இந்த அதிருப்தி அண்ணாமலைக்கு பெரிதாகவே இருக்கின்றது. இதற்கிடையில் பாஜக மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கோவையில் அண்ணாமலையை சந்தித்தார். அண்ணாமலையை சமாதானம் செய்து வைக்கவே அவரை பாஜக தலைமை அனுப்பியதாக கூறப்பட்டது. அதிருப்தியில் இருக்கும் அண்ணாமலை எந்த சமரசத்திற்கும் ஒத்துவரவில்லை என தெரிகிறது. இதன் காரணமாகவே பாஜக வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலை பெயர் இடம் பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. சாத்தூர் நயினார் நாகேந்திரன், மயிலாப்பூர் தமிழிசை சவுந்தரராஜன், அவினாசி எல் முருகன், கோவை வடக்கு வானதி சீனிவாசன், விளவங்கோடு விஜயதாரணி, நாகர்கோவில் பொன் ராதாகிருஷ்ணன், தளி அமர் பிரசாத் ரெட்டி, ஆவடி அஸ்வின், திருவண்ணாமலை அஸ்வத்தாமன், தஞ்சாவூர் கருப்பு முருகானந்தம், திருவாரூர் பண்ணைவயல் இளங்கோ, அறந்தாங்கி கவிதா ஸ்ரீகாந்த், ராசிபுரம் பிரேம்குமார், உதகை போஜராஜன், திருப்பூர் தெற்கு AP முருகானந்தம், மொடகுறிச்சி கிருத்திகா சிவக்குமார், கந்தர்வகோட்டை புரட்சி கவிதாசன், புதுக்கோட்டை ராமச்சந்திரன், திருப்பத்தூர் சோழன் சீதா பழனிசாமி, மதுரை தெற்கு ராம சீனிவாசன், திருச்செந்தூர் KRM ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் ஆனந்தன் ஐயாசாமி, ராதாபுரம் பாலகிருஷ்ணன், பத்மநாபபுரம் எட்வின் ஜோஸ், மானாமதுரை பொன் பாலகணபதி, குளச்சல் இத்தொகுதி குறித்த தகவல் வெளியாகவில்லை. இத்தொகுதியே புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த பாஜக வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல்தான் தற்போது உருவாகியிருக்கிறது. அண்ணாமலை பெயர் வெளியான உத்தேச பட்டியலில் இடம்பெறவில்லை. ஒருவேளை கடைசி நேரத்தில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அண்ணாமலை பெயர் பட்டியலில் சேர்க்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்கன்னா பாஜகவை எதிர்த்து நிற்கும் கூட்டணியை பார்க்க வேண்டும். கூட்டணியிலேயே குழப்பம். ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரசும் நிற்கிறது, திமுகவும் நிற்கிறது. ஒற்றுமை இவர்களுக்குள் இல்லை. எப்படி இந்த கூட்டணி புதுச்சேரியில் நல்லாட்சி தரும்? மக்களின் பணத்தை சுரண்ட நினைக்கிறார்கள். கடந்த காலத்தில் காங்கிரஸ் புதுச்சேரியில் காட்டாட்சி நடத்தியது. காங்கிரஸ் ஆட்சியில் தமிழக ரவுடிகளுக்கு புதுச்சேரியில் அடைக்கலம் கொடுக்கப்பட்டது. ஆனால் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி அமைதி பூங்காவாக மாறியிருக்கிறது என்று அண்ணாமலை புதுச்சேரியில் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டிருந்தார்.